இயேசு கிறிஸ்துவின் இந்த இணையற்ற நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் இதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த நேரத்தில் இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை தேடினா அவர் உங்களை கைவிட மாட்டார். அதனுடைய அர்த்தம், அவருடைய கரம் அவரை தேடுகிற பிள்ளைகளை நீட்டப்படுகிறது. அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அவரை தேடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடணும். தேடுகிறது என்று சொன்னால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை தேடும்படி கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாரா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. அப்போ நம்ம ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடணும், உண்மையாக தேடணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனுஷன் ஒரு பொருளை தொலைச்சிட்டான், எப்படி தேடுவாங்க? வேற எந்த கவனமும் இருக்காது. அந்த பொருள் கிடைக்கிறவரை முழு மனதோடு கிடைத்தாகணும் அப்படிங்கிற ஒரு மனத்தோடு தேடுகிறது போல நம்ம ஆண்டவரை தேடணும். இந்த நாட்களில் கூட நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படி தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவருடைய கரம் நீட்டப்படும். ஆபத்தோ நாசமோசமோ நெருக்கடியோ எது வந்தாலும் சரி, அவருடைய கரம் நமக்கு நீட்டப்படும். ஆகையினாலே ஆண்டவரை தேடுகிற சில நேரம் சில குறைவுகள், சில காரியங்கள் நடைபெற்றாலும் கூட ஆசீர்வதிக்கிற கரம் உங்கள் கூட இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நடத்துவாராக. அப்படி கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் தேடுகிறதுல எந்த குறையும் வைக்கக்கூடாது. உண்மையாய் தேட, ஒரு மனமாய் தேட உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவிடா. நன்மைகளாம் நிரப்புங்க. பலவீனங்கள், போராட்டங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.